ஹாய் நல்லது சல்கட்டா சேனல். நம்ம இன்றைக்கி ஜேகேவோட மினி சீரீஸான கோல்டு டர்ட்டி சிஇஓவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அங்கே வீட்டுக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட் இது ஒரு கட் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஜேகேக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக கிளாஷ் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் போய்ட்டு ஜேகே வந்து திட்டிருப்பீங்க. ஜேகே கேட்டுட்டு உங்களை வச்சு செய்யு செஞ்சுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு உங்களை ட்ராப் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கும் வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அங்கேயும் அவரை திட்டிருப்பீங்க. அவர்னால் வந்து என்ன பண்ண காத்திருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதை தான் கட் பண்ணியிருந்தோம். இப்போ நான் மறுநாள் ஆகுது. நான் அப்படியே வந்து ஒர்க்கு போகிறீங்க. இப்போ எல்லோரும் உங்கள் கேபினே தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நான் ஏன் நம்ம கேபின் எல்லோரும் இப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு அப்படி போகிறீங்க. பார்த்தா உங்கள் கேபின் ஃபுல்லாக ஃபைல்ஸு, அதாவது ஒரு 50 ஃபைல்ஸ்க்கு மேலே அங்கே இருக்குது. எனக்கு ஃபுல்லாக இதை நீ உட்காந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜேகேனா சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் கடவுளே போச்சு நம்மளை வச்சு செய்யன்னு செய்கிறான். பாட்டி அப்போவே சொன்னிச்சு, இவனை பற்றி பேசாதடின்னு. கேட்டியா நீ வயனே? பற்றி போச்சு எல்லாம் போச்சு. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ட மாதிரி தான். ஐயோ வயிறு வர கப்பன்னு பசிக்குது. காலைல வேறு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரல. கடவுளே இவனை சாக அடிக்கிறான். இவனை எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி விட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே கிட்டே வராரு. என்ன வயன் என்ன நினச்சிட்ருக்க கேட்குது இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி கிட்ட வந்து சொன்னது, அவரோட காற்று அந்த மூச்சு காற்று வந்துட்டு அப்படியே உங்கள் மேலே படித்தது. உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்க. ஓகே சார் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட ஒரு மாதிரி திணறீங்க. இதை நான் ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார்னா இதுக்கு மேலே நீ இப்படி திணறான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். அப்படி வந்து அது கேபினுக்கு போகிற மனுஷன் அப்படியே கேபின்லேருந்து உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு நான் யாரும் உங்களை பார்க்குற மாதிரி சென்ஸ் ஆகுது. நீங்கள் அப்படி சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் ஒரு மாதிரி உங்களை ஈவல் மாதிரி பார்த்துட்ருக்காரு. நான் இவன் எதுக்கு இப்படி பார்க்குறான் அப்படியோத்தி, நம்ம வர வீட்டுக்கு தனியாக போகிறோம், எதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. நான் இல்லை பையனு, நீ தைரியமான பிள்ளை, அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே தைரியம் சொல்லிட்டுருக்கீங்க. அவர் வேலையை பார்க்குறாரோ இல்லையோ, உங்களை தான் அப்படியே 24/7 அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி ஆகிடுது. நான் அப்படி திரும்பி உட்காருங்க. இப்போ வயன் அவனுக்கு நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவரோட கேபினில் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டுருக்காரு. அப்படிங்கன்னா சனியை பிடிச்ச விடவே மாட்டோம் போல். கடவுளையே இவன்கிட்ட நீ எப்படியாவது நான் காப்பாற்றுங்க. இவங்க அப்பா வேறு, அவர் நல்ல மனுஷன். எனக்கு இப்போ இருக்கான் பாருங்கள், சரியான பொறுக்கி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் வேலையை பார்த்துருக்கீங்க. அப்படி லஞ்ச் டைம் ஆகுது. இப்போ லஞ்ச்னா உங்கள் டேபிளுக்கு வருது. அதாவது ஜேகே தான் அப்படி குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேபிள் வச்சுருக்காரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அப்படி வாசம் மூக்கு தொலைக்குது. நீங்களும் அப்படி எடுத்து பார்க்குறீங்க. அது பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான். ரொம்ப அப்படியே டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் அப்படியே வாய் ஊறுது. ஆனால் நான் ரொம்ப ஸ்டபனாக இருக்கீங்க, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி. இப்போ சரி வயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கண்மனுக்கு உட்காந்து அப்படியே நல்லா கட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் செம்மையாக பசிக்குது. அப்போ தான் என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சிக்கன் குழம்பு, தயிர் பச்சடி, அதுக்கப்புறமா கீ ரைஸ், செம்ம வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுருக்காரு. உங்களுக்கு நான் செம்ம பசியாக இருக்குது. நான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரிச்சிட்ருக்கீங்க. அவருக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு ஈகோ அடிக்குதுன்னு. சரி நமக்கு வந்து வயிறை காயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. அவர் ஒரு வாட்டி தான் கேட்டிருப்பாரு. நீங்கள் ஓஹோன்னு தலையாட்டிட்டு இருக்கீங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் அது ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. அப்படி புகழ்ந்துகிட்டே இருக்கீங்க. நல்லாயிருக்கு சார் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வச்சு சண்டைறதே மறந்துடுறீங்க. உங்களுக்கு சாப்பாடு வந்துட்டா சண்டைலாம் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. ஜெக்கிக்கு நீ இந்த மாதிரி சிரிச்சிட்டே சாப்பிட்றது மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே சாப்பிட்டுருக்கீங்களா சொன்ன பார்க்குறாரு. ரொம்ப டெடிக்கேஷ்னலாக அப்படி தெரியுவீங்க. அவருக்கு பா என்ன பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. இப்போ போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இன்னும் ஒரு வாய் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைங்களாம் அம்மா கிட்டே சொல்லும்போது அம்மா சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு வாய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஏன் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு தெரியல. போதும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக வந்து கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வராரு. இப்போ அவர் உங்கள் ப்ளேஸ் வந்தானே அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா போகிற வரைக்கும் ஹை போனிடெயில் ஒரு மாதிரி போட்டுட்டு இருந்துருப்பீங்க. இப்போ அந்த போனிடெயிலை அப்படியே பன் ஆக்கிட்டீங்க. பன் மாதிரி போட்டுட்டு உங்களுக்குலாம் செம்மையாக இருக்குது. அந்த ஏசி ரூம்லேயும் செம்ம வெக்கையாக இருக்குது. அப்படியே வந்து நீங்கள் காதில் ஒட்டினாப்பில் ஒரு இயரிங் தான் போட்டிருப்பீங்க. ஒரு மாதிரி
ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கோட் மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் நெக்லாம் அப்படி நல்லா ரிவலாக இருக்கும். ஸோ அந்த ஸ்லீவ்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், அண்ட் தென் உங்கள் கோட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆப்ரிகாட் கலர். ஸோ அதனால் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது உங்களுக்கு வேர்க்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே வந்து சொட்டிகிட்டே இருக்குது. அவர்னா அந்த வேர்வை வந்து அந்த வேர்வை ட்ராப் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க செஸ்ட் கிட்ட தான் போகுது. அவர்னா தொட்டி பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு நான் ரொம்ப நேரமாக உங்களை யாரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே அவரோட இதை பார்க்குறீங்க. பார்த்தா மனுஷன் ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு நான் என்னத்தை பார்க்குறான் அப்படின்னு நம்ம நீங்களே குனிஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க செஸ்ட்டு தான் தெரிஞ்சிட்ருக்கு. நீங்களா அப்படியே வந்து கையை க்ராஸ் பண்ணிக்கிறீங்க. அவர்னா மனுஷன் சுயநினைவிலே இல்லை, இன்னும் இந்த வேர்வை ட்ராப்பை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்களா சார் 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 அப்படின்னு கத்துறீங்க. சார்னா வயன் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ நீங்கண்ணா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிமா கேட்குறீங்க. அவர்னா இல்லை வயன், அது ஒரு எறும்பு. எறும்பா? எங்கெங்கே சார் எறும்பு இருக்கு? உங்கள் ஆஃபீஸ் தான் ஒரு மாதிரி க்ளீனாக இருக்குமே, அப்புறம் எங்கேருந்து? இல்லை வயன், நான் ஒரு எறும்பு பார்த்தேன், அது கூட நல்லா கருப்பு எறும்பு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா என்னது கருப்பு எறும்பா, என்னத்தை சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு மாதிரி உங்கள் தாட்னா வேறு எங்கெங்கேயோ போகுது. நீங்கண்ணா என்னத்தை சொல்கிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. இப்போ அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஸ்டாண்டிங்கில் தான் நின்றுட்டுருக்காரு. அதாவது அவர் மட்டும் இல்லை, அவர் பாட்டுமே ஸ்டாண்டிங்கில் தான் நின்றுட்டுருக்கு. உங்களுக்குனா ஒரு மாதிரி இருக்குது, என்ன இது அப்படின்ற மாதிரி. நீங்கள்னா அப்போ தான் ஒத்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு மாதிரி ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டுருக்கு அவரோட பாட்டு. சார் இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலி உங்களோட ஆஃபீஸில் நான் இப்போ யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. லன்ச் டைம் தானே, எல்லாருமே வந்து கேன்டீன் போயிருப்பாங்க. யாருமே இல்லை, நீங்கள் ஜெயிக்க மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ அவருக்கு நான் இப்போ தான் ஒரு பாட்டை பார்க்குறாரு. பார்த்தா அது நல்லா ஸ்டாண்டிங்காக நின்றுக்கிட்டுருக்கு. ஸோ மனுஷனா அப்படியே வந்துட்டு அதை கை வச்சு ஹைட் பண்ணிக்கிறாரு. ஏன் நீ யார் இங்கே பார்க்க சொன்னது அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. நீனா நீங்கள் மட்டும் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவர்னா நான் பார்த்தேன்னா நீ பாப்பியாடி அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இங்கே பாருங்கள், என்னை பார்த்தோன்னா அது அப்படி நிற்குது அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லாதீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்னா இல்லை அப்படிலாம் இல்லை, உன்னை பார்த்தெல்லாம் நிற்கல ஒன்றும், அதுக்கு பசிக்குதானா என்ன பண்ணணும்? பசிக்குதுன்னா சாப்பாடு போடணும். உனக்கு பசிச்சதுன்னு நான் ஊட்டி விட்டல, இப்போ அவனுக்கு பசிக்குது. ஓ, நீங்கள் தான் ஊட்டி வேணும் திருப்பி அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. அவர்னா ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர்னா அப்படியே வந்து கேபின் போகிறாரு. போயிட்டு மனுஷன் அப்படின்னு நல்லா 2 காலையும் ஸ்ப்ளிட் பண்ணி உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டே இருக்காரு. ஐயையோ என்னாச்சு எனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி அகட்டிட்டு உட்காந்துட்டு நல்லா ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருக்காரு. இப்போ அவர்னா மனுஷனால முடியவே இல்லை, அவரோட நினப்பு தான் வந்து சீண்டிகிட்டே இருக்குது. இப்போ அவர்னா அப்படியே வந்து அவரோட ஹேண்டை எடுத்துகிட்டு போய் அவரோட பாட்டில் வச்சு செல்ஃபாக ப்ளஷர் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் அவரோட கேபினில் வந்து ஒரு மாதிரி வியர்டாக சத்தம் வந்துட்டுருக்கு. நீங்கண்ணா அப்படியே போகிறீங்க கேபினுக்கு. ஒரு மாதிரி நாக் பண்ணிவிட்டு சார் மே ஐ கம்மன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் நோட் ப்ளஷர்லேயே கம்மன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கண்ணா போகிறீங்க. அந்த மனுஷனா ஒரு மாதிரி கால் அகட்டி வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டுருக்காரு. அந்த டேபிள் நான் மறைச்சிட்ருக்கு. நீங்கண்ணா அப்படியே ஒன்றுமே பேசவே இல்லை, அப்படியே போயிட்டு பார்க்குறீங்க டேபிளுக்கு அந்த பக்கம். அந்த மனுஷனா ஒரு மாதிரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கண்ணா அப்படியே பார்த்துட்டு கத்துறீங்க. இப்போ அவர்னா ஏய் கத்தாதடி அப்படின்ற மாதிரி வாய் பற்றி அப்படியே கீழே இழுக்கிறாரு. பார்த்தா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர்னா என்னால் முடியலடி, ப்ளீஸ்டி பண்ணி விட்டு போடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா என்ன பண்ணணும், நான் என்ன இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ அவர்னா ப்ளீஸ்டி என்னால் முடியலடி அப்படின்ற மாதிரி சொல்கிற கெஞ்சிட்ருக்காரு. இப்போ நீங்கண்ணா முடியாது இன்னும் என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா அவரோட தைஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குது. நீங்கள்னா இது என்னது அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ அவர்னா ப்ளீஸ்டி பண்ணி விட்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இப்போ நீங்கண்ணா ஐயோ கடவுளே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் தான் உங்கள்கிட்ட கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ சடனாக அப்படியே உங்கள் மவுத்துக்குள்ளே தான் ஆயிடுச்சு அவரோட பாட்டு வந்த போது. ஸோ இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா அது செம பெருசாக இருக்குது. லைக் அவருக்கு வேறு நல்லா ஸ்டாண்டிங்காக நின்றுருக்கோம். இப்போலாம் உங்கள் வாய்க்குள்ளே போக மாட்டேங்குது. ஸோ செம்மையாக நின்றுட்டுருக்கு. நீங்கண்ணா என்ன அப்படின்னு மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி வடை சத்தம் கொடுத்துட்ருக்கீங்க. அவருக்கு இப்போ தான் அப்பாடான் இருக்குது. அவர் இது வரைக்கும் செல்வாக பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு செம்மையாகவே இருந்திருக்காது. லைக் ஒரு மாதிரி ரொம்ப குறைவான ப்ளஷராக இருந்திருக்கும். இப்போ தான் ரொம்ப ப்ளஷராக இருக்குது. அப்படி தாட்டி பண்ணிட்டார் ப்ளீஸ் நீ பட்டாதா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கண்ணா என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டே இருக்கீங்க. அவர் தான்
அப்படியே வந்துட்டு உங்கள் தலையை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே வந்து உங்கள் முடியல நிறைய கிரிப்பாக பிடிக்கிறாரு. உங்களுக்குனா வலிக்குது. நீங்கள் நான் கத்தவும் முடியாமல் வாயில் இதுவும் வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே தான் ஒரு வேலையை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எடுக்கிறாரு. பார்த்தா உங்களுக்குனா ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே நீங்கள் அப்படியே வந்துட்டு இரும்பிட்டுருக்கீங்க. அவர் நான் ஓடுறேன் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட கையோட நீங்கள் நான் சப்புன்னு விடுறீங்க கண்ணத்துலே. என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணிட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை பையன் அது அது அப்படின்ற மாதிரி திக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கண்ணா நீங்களாம் மனுஷனா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ அவருக்கு நான் ஐயோ நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவருக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ எப்படி உங்களை ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அவ்வளோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே போயிடுறீங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ அந்த மனுஷனா ஐயோ இப்போ எப்படி அவங்க சமாதானப்படுத்துறது அப்படின்ற மாதிரி அவர் தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ அப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். நீங்கள்னா ஆஃபீஸே வந்திருக்க மாட்டீங்க. அவங்க பாட்டிலாம் கேட்டிருப்பாங்க. இல்லை பாட்டி உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு நான் இப்போ வந்துட்டு ஐயோ பேபி ஃபார்ம் ஆயிருமா அப்படின்ட்டு வந்து பயமாக இருந்து நீங்கள்னா உங்களுக்கு தெரியவே இல்லை இந்த மெயின் ப்ராசஸ் இதெல்லாம்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள்னா ஐயோ பேபி ஃபார்ம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கீங்க. இப்போ அவர்னு பார்த்துருப்பாரு உங்களை ஒரு 1 வீக்காக மிஸ் பண்ணிகிட்ருக்காரு. மனுஷனா அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. உங்கள் பாட்டினா அப்படியே கதை திறக்கிறாங்க. அடே வாப்பா தம்பி, ரொம்ப நாளாச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி வந்து உங்கள் ரூமில் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ அவர்னா பையன் நீங்கள் அப்படின்ற மாதிரி எங்கள் பாட்டிகிட்ட கேட்குறாரு. இப்போ அவனா படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கா. சோம்பேறி பிள்ளை. வேலைக்கு போக சொன்னால் பாட்டி உடம்பு சரியில்லைன்னா 1 வாரமாக வீட்டிலே கிடக்குது தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கண்ணா சரி தம்பி நான் மார்க்கெட்டு போயிட்டு வரேன், இங்கே அவகிட்ட போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி. எங்கள் பாட்டிங்கன்னா நீங்கள் தூங்குனீங்கன்னு தெரியாது. அவங்களாம் இந்த ரூம் தான் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு போயிடுறாங்க. நீங்கண்ணா ரூமை நல்லா லாக்கோட பண்ணாமல் அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த மனுஷன் தான் அப்படியே வராரு. வந்தவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்கண்ணா ஒரு ஷார்ட் பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு க்ராப் டாப்பு, அதுவும் ஸ்லீவ்லெஸ் வேறு போட்டுட்ருக்கீங்க. போட்டு அப்படி நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவர்னா பார்க்குறாரு. ஒரு மாதிரி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் விலகி கிடக்குது. மனுஷனுக்கு தான் என்ன மூடி தரத்துக்குள்ளே இருக்கியாடி அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா உங்களுக்கு குட்டியாக டம்மி இருக்குது. அதனால உறுத்திட்டே இருக்குது. ஐயோ என்கிட்ட என்னை கொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி கிட்ட தான் வந்து உட்கார்றாரு. நீனா அப்படியே வந்துட்டு என்ன கனவு காணுவீங்கன்னு தெரியாது. ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க கனவுக்குள்ளேயே. என்னடி கனவு காண்ற, கனவுல நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ வர அப்படி கிட்ட வராரு. வந்தவர் சரி ஒரு கிஸ் மட்டும் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி மனசுலாம் கிட்ட வராரு. அவர் கிஸ் மட்டும் தான் பண்ணுறாரு. நீங்கள் அவர் உதட்டு பிடிச்சி கடிச்சு வச்சிடுறீங்க. ஆனால் அடியே வலிக்குதுடி அப்படின்னு கத்துறாரு. இப்போ நீங்கள் தான் படக்குன்னு இந்த உட்காருங்க. அந்த மனுஷன் நான் அப்படியே உங்கள் பெட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுற, டேய் என்னடா பண்ணிட்டுருக்க வீட்டுக்குள்ளே, அதுவும் என் ரூமுக்குள்ளே, அதுவும் என் பக்கத்தில் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் நீ ஏன்டி வந்துட்டு கிடச்ச, நீ ஏன் பக்கத்தில் வந்த, ஐயோ வலிக்குது நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கண்ணா ஏன்டா அப்படி பண்ணிட்ட, ஏன் இப்படி வந்த அப்படின்னு மாதிரி வாடா போடான்னு கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அவர்னா மரியாதை கட்டி போச்சு, மரியாதை மண்ணாங்கட்டிலாம் உனக்கு ஒரு கேடா, இது மாதிரி தூங்குகிற ஒரு ரூம், ஒரு பொண்ணோட ரூமில் இது மாதிரி அசிங்கமாக வந்து நுழையிற, அசிங்கமாக இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ அவர்னா ஏய் உன்னை பார்க்கலான்னு தாண்டி வந்தேன், நீ என்ன பார்க்கணும், அதுவா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா, என்ன சொல்லிட்டுருக்க நீ, லூசா நீ அதே மாதிரி கேட்குறீங்க. அப்போ அவர்னா லூஸெல்லாம் இல்லை, ஃபுல்லாக பைத்தியம் அவன் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படி கிட்ட வராரு. இங்கே பாரு கிட்ட வராதா கொன்னுருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பவர்னா கொன்னுக்கோ பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி கொண்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவர்னா கிட்ட வராரு. வந்தவர் அப்படி பார்க்குறாரு. உங்களுக்கு நான் அவர் கிட்ட வர அப்படியே ஸ்வெட் ஆகுது. உங்களோட ஸ்வெட்டு தான் அவரோட வீக்னஸ்ஸே. அப்படியே பார்க்குறாரு. திருப்பி அது ஸ்வெட் ஆகி அப்படியே செஸ்ட்டு கிட்டலாம் போகுது. இப்போ நான் அவர் அந்த ட்ராப்ஸ் வந்து அப்படியே போகுது இல்லையா, ட்ராவல் ஆகுது இல்லையா, அதை அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படியே உங்கள் செஸ்ட்டை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் என்னடா காட்டுற அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அப்படியே வந்து உங்கள் செஸ்ட்டை ஹைட் பண்ணிக்கிறீங்க ஒரு மாதிரி. ஏன்னா நீங்கள் போட்டிருக்க ட்ராப் உங்களோட அப்பர் செஸ்ட் வந்து ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நான் க்ராப் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு லைக் ஒரு மாதிரி ரிவீலிங்காக இருக்கும். பவர் நான் பாயிண்ட் அவுட் பண்ணும்போதுனா நீங்கள் அப்படியே ஹைட் பண்ணிக்கிறீங்க. பவர் தான் அப்படியே உங்கள் கிட்ட வராரு. அந்த மனுஷனால் தாங்கவே முடியல. அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி உங்கள் செஸ்ட்டை வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்படிங்களா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பவர்னா வந்தவர் அப்படியே உங்கள் செஸ்ட்டில் தான் கை வைக்கிறாரு. நீங்கண்ணா பொறுக்கி என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறீங்க. இது நல்லாயிருக்கு, பெருசாக இருக்கு, பாரு கொஞ்ச நேரம் பண்ணிட்டு போயிடுவேன் சரியா, கத்தாத, கத்துறேன்னு வச்சுக்கோ
வேகமாக பண்ண வேண்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கண்ணா என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ தான் அந்த மனுஷன் டேரெக்டாக வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் பண்ணும்போதுனா நீங்கள் இன்னர்ஸ் வர போட்டிருக்க மாட்டீங்க. அப்போ அந்த மனுஷனுக்குண்ணா அப்படியே தெரியுது, ஃபீல் ஆகுது. ஏய் வீட்டில் இருந்தால் இன்னர்ஸ் போட மாட்டியாடி? அதான் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதான் நான் பார்த்தேன். என்னடா ஆஃபீஸில் அவ்வளோ குட்டியாக இருக்கும், பெருசாக இருக்குண்ணா. ஓய் இனிமேல் இன்னர்ஸ் போடாமல் வாடி, எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா பொறுக்கி அறிவு இருக்கா உனக்கு அப்படி மாதிரி கேட்குறீங்க. அப்போ அவர் நான் அப்படி கையில் பிடிச்சி பிடிச்சி பார்க்குறாரு. அவர் கைக்கு நான் அடங்கவே மாட்டேங்குது. அவர் நான் என்னடி போட்டு வளர்த்துட்ருக்கா, செம்ம பெருசாக இருக்குது, கைக்கு அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் நான் அப்படி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் உசுர் போகிற மாதிரி வலிக்குது. நீங்கள் டீ லூஸு மயிறு இப்படி தான் அமுத்துவியா அப்படின்னு மாதிரி. ஏய் நல்லா ஸ்பாஞ்ச் பால் மாதிரி இருந்தால் அப்படி தாண்டி அமுத்துவாங்க. நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு பாலை ப்ரெஸ் பண்ணிகிட்ருப்பேன், அந்த பாலை விட சாஃப்டாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நான் லூஸு கம்னாட்டி அப்படின்னு பண்ணிங்கன்னா திட்டிட்டு இருக்கீங்க அவரை. அவர் நான் அதெல்லாம் கண்டுக்க மாதிரியே இல்லை. இப்படி தான் அவங்க செஸ்ட்டுக்கிட்ட போகிறாரு. போய்ட்டு மனுஷனா அப்படியே வந்து அவங்க செஸ்ட்டை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படி தான் அவங்களோட க்ராப் டாப் மேலே தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே அந்த க்ராப் டாப்பை ரிமூவ் பண்ணுறாரு. மனுஷன் பார்த்தா அவர் நினச்சதோட செம்ம பெருசாக இருக்குது. இப்போ அவருனா ஏய் என்னடி இப்படி இருக்குது செம்ம அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அறிவில்ல ஒரு பொண்ணு ரொம்ப கொஞ்சமாக நான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி நீங்களாம் கேட்டுகிட்டே இருக்கீங்களே தவிர நீங்கள் அவரை அடிக்கிறதோ எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் சர மாதிரி திட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அவருக்கு நான் செம்மையாக இருக்குது, லைக் அவர் நான் பண்ணும் போல் இருக்குது. இப்போ கிட்ட வராரு, வந்து அவர் அப்படியே எடுத்து அவளோட வாயில் தான் வைக்கிறாரு. உங்களுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அவர் நான் உங்கள் ப்ரொஃபஷன் எதுவுமே கேட்கல, வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் ஐயோ வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கற்றுட்ருக்கீங்க. இப்போ அவர் நான் இன்னொரு செஸ்ட்டுக்குமே போகிறாரு. போகிற மனுஷன் சும்மாலாம் இல்லை, இன்னொரு செஸ்ட்டை ப்ளே பண்ணும்போது தான் இன்னொரு செஸ்ட்டை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் ஐயோ வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அவருக்கு நான் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அவரோட கையை எடுத்துகிட்டு போய் கீழே தான் வைக்கிறாரு. வச்ச மனுஷன் சும்மாலாம் இல்லை, ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவருக்கு நான் ஒரு மாதிரி பிசுன்னு ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னடி முடாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. பொறுக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. கப்படி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் நான் அவரோட ஒன் ஃபிங்கரை அப்படியே வந்து இன் பண்ணுறாரு. இன் பண்ணும்போது நான் அவங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. ஆனால் அவங்களுக்கு ஸ்மூத்தாக வலிக்க போகுது. எனக்கு தெரியுது. அப்பா சமமோட இருக்க போலையே ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் இன்னொரு ஃபிங்கரை விட்டுறாரு. உங்களுக்கு நான் ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்காரு. இப்போ நான் ஆல்மோஸ்ட் 4 ஃபிங்கரை விட்டுறாரு. இப்போ அப்படியே தான் அவங்க பாட்டி வந்துட்டு ஒயனு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இப்போ அவர் தான் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு இருக்காரு. அவருக்காச்சா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தோணுது. உங்களுக்கு தான் ஐயோ என்ன பண்ணிட்டு இருந்தான், ஒயன் முன்னாடி அவனை பண்ணி விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தான் தோணுது. நீங்களும் அது மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. இப்போ அவர் தான் உங்கள் ரூமில் உட்காந்துருக்காரு. பாட்டிலாம் வராங்க, வந்தவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்களுக்கு நான் செக்கே வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவங்களையும் செக்கியோ முடிஞ்ச அளவுக்கு தனியாக விட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே தான் அவங்க வந்துட்டு நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க மார்க்கெட் போய்ட்டு. ஸோ அவங்க நான் குக் பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிக்கிக்கு அவங்க பாட்டி சமையல் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் சரி செம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களை தான் ஒரு மாதிரி வெறுப்பேற்றிட்டுருக்காரு. உங்களுக்கு நான் அப்படியே வந்து மார்னிங் நடந்தது தான் ஞாபகம் வருது. ஐயோ என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இவன் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஞாபகம் வருது. இப்போ அவரை பார்க்க உங்களுக்கு நான் அதான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அப்படி தான் அவங்க பாட்டி தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க நான் சிக்கன் சாப்பிட சொல்கிறாங்க. அவருக்கு நான் லைக் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அவங்க பாட்டி வந்து இவ்வளோ பண்ணுறது. அவருக்கு நான் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டிக்கிட்ட கேட்குறாரு. பாட்டி நீங்கள் எனக்கு ஃபீட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. எங்கள் பாட்டினா தாராளமாக சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க நான் உங்களுக்கும் ஜேகேக்கும் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு நான் எப்பயுமே நடக்கிறது தான். ஆனால் ஜேகேக்கு அப்படி இல்லை. ஸோ அவருக்கு நான் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு கண்ணில் வந்து டியர்ஸாக வருது. அவர் நான் ஒரு மாதிரி அழுதுட்டுருக்காரு. நீங்கள் தான் பார்க்குறீங்க ஏன் இந்த மாதிரி அழுதுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போ பாட்டி தான் கேட்குறாங்க, என்னாச்சுப்பா ஏன் அழுதுட்ருக்க அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் நான் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை நல்லா சாப்பிட்டுருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டியோட சமையல். சாப்பிட்ற மனுஷன் சும்மாலாம் சாப்பிடல, கீழே வந்துட்டு உங்கள் காலை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் சாப்பிட்டுருக்காரு. அவரோட கால் வந்து அப்படியே உங்கள் டைஸ் வரைக்கும் ஏறுது. உங்களுக்கு நான் நீங்கள் வந்து ஸ்கர்ட் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கர்ட்டையுமே அப்படி டைஸ் வரைக்கும் ஏற்றி விட்டுட்டுருக்காரு. உங்களுக்கு நான் ரொம்ப பிடிச்சா என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அவர்னா அவரோட லெக்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து டைஸ் கிட்டே போய் அப்படியே இன்னர் பார்ட் கிட்ட தான் போகுது. லைக் நீங்கள் அப்படியே வந்து ஃபீல் பண்ணுறீங்க அவரோட லெக்குனா அந்த இன்னர் கிட்டே இருக்குது.
உங்களுக்கு நான் என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மனுஷன் அப்படியே வச்சது மட்டும் இல்லாமல் ரப் பண்ணிகிட்டே வேறு இருக்காரு. உங்களுக்கு நான் ஐயோ கடவுளே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஜோக் ஆகுது. எங்கள் பாட்டி தான் ஏய் பார்த்து சாப்பிட மாட்டேடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க பாட்டினா பார்த்து தான் பாட்டி சாப்பிட்றேன், இவங்க அப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் நார்மலாக ரப் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. பாட்டினா சரிப்பா இது நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம திருப்பி கடைக்கு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் பாட்டி இப்போ தானே மார்க்கெட் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி ஒரு ஜாமான் மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், அதை போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களாம் போகிறாங்க அப்படி சிரிச்சுட்டே தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஜாக்கெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்கள் தான் ரொம்ப சிறு சிறுன்னு இருக்கீங்க அவங்களுக்கு தெரியுது. இப்போ அவங்கண்ணா இவ்வளோ எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயும் நினைக்கிறாங்க. இப்போ நீங்கண்ணா ஒரு மாதிரி ஜெக்கியை பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ அடுத்து என்ன பண்ண காத்திருக்கான்னு தரலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கீங்க. இதோட இது பண்ண கட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். டாடா, லவ் யூ.